நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். என்ஐஏ நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய வீட்டில ரைடு பண்றாங்க. இந்த ரைடுல அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, கணக்கில் வராத பணம் நெறைய வந்திருக்குது. வெளிநாடுகள்ல இருந்து பணம் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய அக்கவுண்டுக்கு பணம் வருது. இந்த பணத்த அவங்க எப்படி செலவு பண்றாங்க? எப்படி பணம் வருது? அப்படின்றத நாங்க ரைடு பண்றோம் அப்படின்ற காரணத்த சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்த சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவருடைய வீடுகள்ல ரைடுகள் நடக்குது. இந்த ரைடுல தென்காசியில் நடக்குது, கோவையில் நடக்குது, திருச்சியில் நடக்குது, சென்னையில் நடக்குதுன்னு எல்லா பக்கமும் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரைடுல ஒவ்வொரு தரப்பட்ட நியூஸ் சேனலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சின்னு கட்சி இருக்குதா அப்படின்னு நாங்க வேடிக்கையா பார்க்குறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற கழக உடன்பிறப்புகளுடைய சேனலாக இருக்கிற சன் டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை அப்படியே அப்படியே ஃப்ளாஷ் நியூஸை போட்டுக்கிட்டே இருக்கேன். நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ ரைடு நடக்குது. இப்போ இணையதளங்கள் பேசக்கூடிய ஊப்பிகள், இணைய ஊப்பிகள் என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஷன், அந்த குரூப் டிஸ்கஸ் பண்ணுது. இந்த பாருங்கள், நாங்கள் அன்னைக்கே சொன்னோங்க, முத்தமிழறிஞர் எதிர்த்து பேசுகிறாரு, ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து பேசுகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து பேசுகிறாரு, சீமான் தம்பிகளுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும்னா எங்கிருந்து பணம் வருது, அவங்களுக்கு வெளிநாடுகள்லேருந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வருதுன்னு சொன்னோம், கேட்கல. இப்போ என்ஐஏ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கமோ பாருங்க, மோடிஜி எதிர்த்து பேசுகிறாப்புல, நான் மோடிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிடுவேன் சீமான் சொல்கிறாரு, ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. அதனால் இவருக்கு தேவைங்க இது இவருக்கு எங்கேருந்தோ பணம் வந்திருக்குங்க. இவர் கடவுளை எதிர்த்து பேசினார்ல, கடவுள் வச்சாம்பாடுற ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சங்கிகள் ஒரு பக்கமும் இணையதளங்களில் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏடா செய்தியை இப்போ தான் வருது, அதுக்குள்ளே எவ்வளோ இவ்வளோ பாசம் இடம் இருக்கீங்கன்னா அவ்வளோ வன்ம குமுறல்கள், எப்படியாவது சீமானனை வீழ்த்திடணும் அப்படின்ற மன ஆற்றாமையில் பல பேர் இங்கே இருக்கிறான். அந்த பல பேர் கருத்துக்களை இணையதளங்களில் போட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ என்ஐஏ ரைடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டவர்கள் வெளியே சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு முழுமையாக தெரியும். ஆனால் பொதுவான தகவலை உங்களிடத்துல சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இந்த என்ஐஏ ரைடு எதுக்காக வந்திருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, செய்திகளில் வந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கணக்கில் காட்டப்படாத அளவுக்கு பணங்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்திருக்குதுன்னு சொல்லலை, அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ கணக்கில் காட்டாத அளவுக்கு பணம் வந்திருக்குதுன்னா, அதை வாங்கினவங்க எல்லாம் அப்படியே தயாநிதி மாறனுக்கு போட்டியாக சன் டிவி நடத்துகிறாங்களா, இல்லை சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களா, ரெட் ஜெயின் மூவிஸ் நடத்த போகிறாங்களாங்கிறத என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா கட்சி தேர்தல் சமயத்தில் கூட்டங்கள் போடும்போது நிர்வாகிகள், அண்ணன்கள், தம்பிகள், அக்காக்கள்லாம் அப்பப்போ 100, 200, 500ன்னு வாங்கி அது மூலமாக தான் கட் அவுட்டு, ஃப்ளக்ஸு, மைக் செட்டுக்கெலாம் காசு கொடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கிறது கட்சிக்கு உள்ளே இருக்கவங்களும் தெரியும், கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பு பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா என்ஐஏ போடும்போது நியூஸில் அந்த மாதிரி வருது. சரி, இப்போ கணக்கில் காட்டப்படாத அளவுக்கு பணம் அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ரொம்ப வருஷமாக தனித்து தான் போட்டியிடுவேங்கிற கொள்கையில் இருக்குது, இனிமேலும் இருக்கும் அப்படின்னு செந்தமிழன் சீமானவர்கள் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மோடி போட்டியிடுற தொகுதியில் நான் எதிர்த்து போட்டியிடுவேன், ஒருவேளை திமுக தன்னுடைய வேட்பாளரை கூட்டணி கட்சி கொடுக்காமல் திமுகவின் சின்னத்திலே போட்டியிடுற திமுக வேட்பாளரை நிறுத்தினால் அந்த இடத்தில் திமுகவுக்கு ஆதரவாக நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வேட்பாளரை நிப்பாட்டாமல் பின்வாங்கிக்கிறேன், நாங்கள் பிரச்சாரம் பண்ணலை, நீங்கள் அதில் மோடிக்கு எதிராக ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கங்க, 1 to 1 ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு திமுகவுக்கு சவாலும் விடுறார். ஒரே கல் 2 மாங்க அடிக்கிறார். பிஜேபி அடிக்கிறாரு, திமுக அடிக்கிறார். சூழ்நிலை எப்படி போய்கிட்டு, நாம் தமிழர் கட்சி வளருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் மேடை ஏறி பேச ஆரம்பித்த உடனே அலைகடலான கூட்டத்தை கேமராவில் வீடியோஸில் பார்க்குறாங்க. இது மோடி பேசுகிற மாதிரி அவங்க போடுறது மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணி போடலை. முத்தமிழறிஞருடைய கூட்டம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு போய் 3 சீட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எந்த காசும் கொடுக்கல, எதுவுமே பண்ணல, இவ்வளோ பேர் கூடுறவ அத்தனை பேர் இளவட்டங்களாக இருக்கா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற இடத்துக்கு திமுகவும் பிஜேபியும் நகருது. வேறு வழி தெரியல சம்மா, இவங்களை ஏதாவது கொஞ்சம் மிரட்டி ஒடுக்கி வைக்கணும், வர்ற தேர்தலில் நம்மோட கூட்டணி வைக்கணும், ஒன்று கூட்டணி வை, இல்லை நாங்கள் போட்டியிட இடங்களில் எங்களுக்கு எதிராக நிப்பாட்டக்கூடிய வேட்பாளரை டம்மி வேட்பாளர்களாக போடு அப்படின்ற முடிவை சீமானனுக்கு எச்சரிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரைடு நடந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏங்க, ஒரு தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் பெரிய பின்புலம் இல்லை. தென்காசியில் ஒருத்தருடைய வீட்டில் ரைடு பண்ணியிருக்காங்க. இசை மதிவாணன் போன முறை தேர்தலில் போட்டியிட்டார். இந்த முறை அண்ணனும் வேட்பாளர் அறிவிக்கலை, தென்காசி வேட்பாளரை, அவரே அறிவிப்பார் நான் நம்புகிறேன். இசை மதிவாணன் அவருடைய வீட்டில் ரைடு பண்ணுறாங்க. இசை மதிவாணன் என்ன பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, அது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போது இசை மதிவாணன் வீட்டில் என்னையே ரைடு பண்ணுற அளவுக்கு இங்கே என்ன இருக்குது? தென்னகம் விஷ்ணு யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கிறாப்புல, அவருடைய வீட்டில் ரைடு பண்ணுறாங்க. ஒரு 500 கோடி சுற்றி செத்துருப்பார் நினைங்க. ஏன்னா ஹம்மர் காரில் தான் வருவார் போல இருக்குது. ரெட் ஜெயின் மூவிஸுக்கே எதிர்போட்டியாக தென்னகம் விஷ்ணு படம் விடுவார்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வீட்டில் ரைடு பண்ணுறாங்க. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஏங்க, மெகா 7ன்னு ஒரு யூடியூப் சேனலில் பேசக்கூடிய ஒரு நண்பர் ரஞ்சித்,
அவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வீடியோ போட்டே ஒரு 1.5 வருஷம் தாண்டியே இருக்கும். அவர் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே போயிட்டேனா, இருக்கிறேனா, உள்ளே இருக்கிறேனா தெரியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தாப்புல. நான் தமிழ் தேசியவாதின்னு இருக்கிறையா, எப்பயாச்சும் வருவேன். நான் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன், கம்பெனியில் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை பார்க்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அவர் வீட்டிலே ரைடு பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய இணையதள பேச்சாளர்களும் சரி, எழுதக்கூடியவங்களும் சரி, எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே அச்சுறுத்தப்படுறாங்க. வழக்குகள் பதிவு பண்ணப்படுது. களத்துலையும் பார்த்தீங்கன்னா, கொடி நட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல, கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல, இந்த மாதிரி சூழ்நிலை வருது. தேர்தல் நெருங்கிறதுனால வேறு வழி இல்லை, எல்லா கட்சிகளும் கொடுத்தாக வேண்டிய சூழலுக்கு காவல்துறை தள்ளப்படுறாங்க. அப்படி தள்ளப்படும் பொழுது அனுமதி கொடுக்குறாங்க. கொடுக்குற அனுமதிகள்லையும் ஏதோ 50 பேர் 100 பேர் கூடுவான்னு பார்த்தா ஆயிரக்கணக்கில் கூட ஆரம்பிக்கிறாங்க. சரி, கூடுறவங்களாச்சும் ஏதாவது சாராய கடைக்கு போவாங்க, அதில் ஏதாவது டிராஃபிக்கை பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம வந்து அவங்க மேலே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை காரணம் காட்டி அவங்களுக்கு கூட்டம் நம்ம அனுமதி கொடுக்காமல் இருக்கலாம். அல்லது சாராய கடை வாசலில் கூட்டம் கூடியிருக்கிறாங்க சீமான் தம்பிகள்னு காமிச்சு அவங்களை அசிங்கப்படுத்தி விட்டலாம் பார்த்தா அந்த ஏரியாவில் அப்போ தான் சாராய கடை வியாபாரம் பாதிக்குது. வர்றவன் பூரா ஒருத்த கூட குடிக்கவும் மாட்டான். என்னடா இது, எப்படா அப்படி ஒரு ராணுவப்பட மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறியே, வந்த உடனே உறுதிமொழின்னு சொல்லலாம், எல்லாம் அப்படி கை நீட்டி உறுதிமொழி எடுக்கிறாங்க. இது இந்த கட்டுப்பாடு எந்த கட்சியிலும் இல்லையே. இப்போ உதயண்ணா கூட்டம் கூடுறாரு, முத்தமிழர்களுடைய பேரன் அத்தனை கோடி செலவு பண்ணி கட் அவுட்டு ஃப்ளக்ஸு கொடிக்கம்பெல்லாம் நட்டி வச்சு வண்டியில் வேன் பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி ஆள் கூட்டு வந்து வச்சு சாப்பாடை போட்டு உட்கார வச்சா அவங்க 3 சீட்டு போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்க கொள்கை இருக்குது. இங்கே எதுவுமே பண்ணலையே. 2 நாளைக்கு முன்னாடி தான் அனௌன்ஸே பண்ணுறாங்க, அந்த மாதிரி அண்ணன் சீமான் அண்ணன் வர்றாரு, இந்த இடத்துல கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு 100-150 கொடி கம்பல் நட்டுறாங்க, ஒரு 10-20 ஃப்ளக்ஸ் போர்டு வைக்கிறாங்க, கொஞ்சம் மேடை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் மைக் செட் ரெடி பண்ணுறாங்க, இவ்வளவுதான். ஆனால் இந்த இடத்துக்கு தேடி அப்படியே வந்து அவ்வளோ கூட்டம் இளைஞர் பட்டாலும் இங்கிருந்து ஆர்கனைஸ் ஆகுறாங்க, எப்படி வர்றாங்க, எப்படி இவங்க தகவல் போகுதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்களே அப்படின்ற ஸ்டொமக் ஃபயர் வந்து இந்த திமுகவுக்கும் பிஜேபிக்கு இருக்குது. ஏன்னா அண்ணாமலை நடைபயணம் போகிறாரு போய்கிட்டே இருக்காரு, போகிற இடம் பூரா செருப்படி வாங்கிட்டு வர்றாரு. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் மைக்கு தூக்கி ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல முடியல, எதையுமே வந்து இதுதான் அப்படின்ற பதில் சொல்ல முடியாமல் இதையாக உளறி வச்சுட்டு போயிடுறாரு. அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட மைக்கு தூக்கிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டால் உனக்கு கேள்வி அவ்வளோதான், இனிமேல் வேறு இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிடுறாரு. ஒன் மேன் ஆர்மியாக சமாளிக்கிறார். இதுவரைக்கும் முத்தமிழறிஞர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் எழுதி கொடுக்காம பேசினதில்லை. இவங்களுடைய ரிப்போர்ட்டிங் சேனல் தான் அங்கே போய் பேட்டி எடுக்கும், கேள்வி கேட்குமே தவிர பொதுவாக பத்திரிகை ஊடகங்கள் எங்கேயும் போய் கேள்வி கேட்டதில்லை. உதயண்ணாவிட்ட கேள்வி கேட்டாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிற போதே பதில் தரலாம் எந்திரிச்சு ஓடிடுறாரு. அப்போ எந்த கேள்வி எடுத்தாலும் ஒருத்தன் பதில் சொல்கிறான், இவ்வளோ கூட்டம் கூடுது, யார் இவங்க, எப்படி இவங்களை கட்டுப்படுத்துறது? அப்போ இவங்க மேலே அரசு வன்முறை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதுதான் இந்த என்ஐஏ அப்படின்றத நான் பார்க்குறேன். இல்லைங்க, உண்மையிலேயே வந்து இவங்கெல்லாம் வந்து நிறையா பணம் வாங்கியிருப்பாங்க, வசூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்றத நீங்களே வந்து கமெண்டில் போடுங்க. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி எழுதி வச்சுருப்பாங்க. இப்போது ஒரு 10 பேர் வீட்டு மேலே ரைடு பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க உண்மையிலேயே நிறையா சொத்துக்கள் கட்சியை பயன்படுத்தி சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் நினைக்கல, நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கும், அவரோட சொத்து மதிப்பு எத்தனை கோடியாக இருக்குங்கிறத கமெண்டில் போடுங்க. சொன்ன மாதிரி ஈசிஆரில் 2 பங்களா, திருச்சியில் ஒரு 2 பங்களா, இங்கே ஒரு பண்ணை வீடு அப்படிலாம் போட்டு விடுங்க. ஏன்னா பார்க்குறது சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? இருக்குமான்னு பாருங்கள், நீங்கள் யூகிச்சு பாருங்கள், அப்படியே இருக்குமா? உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லையா? சத்தியமாக இருக்காது. அப்படின்னா என்னையே ரைடு பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே வருமானம் வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ இது எப்படி தம்பி நடந்திருக்கும்? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஆளுகளுக்குள்ளே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ தேர்தல் நெருங்குது, ஒரு கூட்டங்கள் போடணும், கொள்கை விளக்க கூட்டங்கள் இல்லை திருமுனை கூட்டங்கள் தான் நடத்த விருப்பப்படுவாங்க. இப்போ இடையில வந்து மழை வெள்ளம் வந்துச்சுது, இதுக்காக ஃபண்டிங், அதாவது மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாராவது நினைப்பாங்க. இப்போ வெளிநாடுகளில் வாழக்கூடிய நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள், உறவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் இணையதளங்கள் மூலமாகவோ இல்லை வேறு எதுவும் மூலமாக அறிமுகமாக இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன், அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லலை, அனுப்பியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அனுப்பியிருக்கிறவர்கள் வேறு வேறு நாடுகள்லேருந்து அனுப்பியிருக்கலாம். ஒருத்தர் லண்டன்லேருந்து பார்த்துருக்கலாம், ஒருத்தர் துபாயிலேருந்து பார்த்துருக்கலாம், ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து பார்த்துருக்கலாம். வேறு வேறு நாடுகள்லேருந்து அவர்களுக்கு அறிமுகமான கட்சியில் முக்கியம்னு அவங்க நினைக்கிற நண்பர்களுக்கு அவர்கள் அனுப்பி என்னுடைய பணம் நீங்கள் வந்து உதவி செய்யுங்க, உங்களுடைய பேரை போட்டு உதவி செய்யுங்க, என்னால் முடிஞ்ச பங்களிப்பு அப்படின்னு பர்சனலாக அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். அந்த பணத்தை இவர்கள் எடுத்து உதவி செஞ்சுருக்கலாம். அப்படி செய்யும் பொழுது வேறு வேறு நாடுகள்லேருந்து பணம் வருது. எந்த ஒரு இப்போ ஒரே ஒரு நாட்டிலேருந்து வருது, உதாரணத்துக்கு ஒரு சிங்கப்பூர்லேருந்து வருதுன்னா அவருடைய சொந்தக்காரர், அண்ணன், ஃப்ரெண்டு, இப்படி யாராவது சிங்கப்பூரில் இருப்பார்ப்பா, உதவி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் வேறு வேறு நாடுகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும்போது அது வந்து நோட்டபுள் அப்படின்னு ஆகும். அந்த பேங்க்கை எதனா அதை நோட் பண்ணி, சார் இந்த மாதிரி இது ஒரு சஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். ஏன்னா பேங்கிங் செக்டாருக்கு கொடுத்த வேலை அதுதான்.
வேறு வேறு நாடுகள்லேருந்து பணம் வந்து ஆர்கனைஸ் ஆகி ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னா, அதை எங்களுக்கு நீங்கள் தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பேங்கிங் செக்டாருக்கு கொடுத்த என்ஐஏ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த அடிப்படையில் நடந்திருக்கலாம். யூகம் தான். நீங்க அனுப்பியிருக்கீங்க, அப்படி நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. அப்போது ஒருவேளை நீங்கள் கட்சிக்கு செய்ய விரும்பினால் இந்த மாதிரி வேறு யாருக்கும் அனுப்பக்கூடாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி நான் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன், யாரையும் சிக்கலில் மாட்டி விட விரும்பலை அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அப்படின்றதுக்கு பெயரில் அக்கௌண்ட் இருக்குது. அந்த கட்சியினுடைய வங்கி கணக்குக்கு நீங்கள் பணம் அனுப்பலாம். அப்படி அனுப்பும் பொழுது எந்த சிக்கலும் வராது. இப்படி தனிப்பட்ட நபர்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு அனுப்புறது பதிலாக கட்சியின் மேலே அனுப்பலாம். அப்படி அனுப்புறது சிக்கல் வராதாங்க தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வராது. ஏன்னா கட்சி பதிவு செய்யப்பட்டது. ஒரு கட்சியாக ஒரு ஆர்கனைசேஷனாக பதிவு பண்ணதுக்கு பிறகு அதுக்கு இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளுக்கு எந்த நாடுகள்லேருந்து வேணாலும் பணம் வரலாம். அந்த பணத்தை அவர்கள் முறைப்படி கணக்கு காட்டணும். எதுக்கு வந்திருக்குது? பார்ட்டி டெவலப்மெண்ட் ஃபண்ட் முடிஞ்சு போச்சு. அப்படி நம்மளை பிடிக்கிறான் அப்படின்னா பிஜேபி தான் முதல்ல பிடிக்கணும். அவங்க தான் உலக நாடு முழுமைக்கு அதிக வசூல் பண்ணியிருக்க கூட்டமே. அதனால் கட்சியினுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புங்க. அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து பர்சனலாக ஏதாவது செலவு பண்ணணும் விரும்புகிறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவங்க விரும்புகிறீங்கன்னா அந்த யூடியூப் சேனலுக்கு கீழே நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தட்டி போடுங்க. அதில் மெம்பர்ஷிப் இருக்கும், அதில் வேணால் விருப்பம் இருந்தால் போடுங்க. அதையும் தாண்டி அவங்க நிறையா பணம் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒவ்வொரு வீடியோக்குள்ளே இப்போலாம் யூடியூப்பில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்துட்டான், அதில் அனுப்புங்க. அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும்னா யூடியூப் மூலமாக வர்ற பணத்துக்கு ப்ராப்பராக இந்தியாவில் டேக்ஸ் கட்டி தான் எடுப்போம். அப்போது இது என்ன சொல்லுதுன்னா, கணக்கில் காட்டப்படாத பணம், வருமானத்திற்கு அதிகமான பணம், வரி கட்டப்படாத பணம், அதுதான் வந்து என்ஐஏ வைக்கிற குற்றச்சாட்டு. வருமான வரித்துறை வைக்கிற குற்றச்சாட்டும் அதுவாக தான் இருக்கும். அப்போ ஒருவேளை நீங்கள் அனுப்ப விரும்பினாலும் எந்த ஒரு நபருக்கு அனுப்ப நினைக்கிறீங்களோ அந்த நபரை சிக்கலில் மாட்டி விடாமல் செய்யுங்க நண்பர்களே அப்படின்னு தான் அவங்க சொல்ல விரும்புகிறேன். ஏன் இதை உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன்னா, இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு தொகுதிக்கு சப்போர்ட் பண்ண நினைப்பீங்க, அந்த தொகுதியில் யாருக்காவது அனுப்பணும்னு நினைப்பீங்க. அப்படி யாருக்காவது அனுப்புகிறேன்ற பேரில் அனுப்பி அவங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணிடாதீங்க. நீங்கள் உண்டு பண்ண மாட்டீங்க. அப்படி அனுப்ப நினச்சிங்கன்னா கட்சியின் தலைமை வங்கி கணக்கு அனுப்புங்க. அப்படிலாம் எனக்கு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு அனுப்புனுங்க அப்படின்னா அந்த தொகுதியினுடைய அதிகாரப்பூர்வ கட்சியின் பெயரில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு எண் இருந்தால் வாங்கி அனுப்புங்க. அப்படி அனுப்புகிற பொழுது கட்சிக்காக செலவு பண்ண அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்கும். இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் மேலே எந்த ஒரு வழக்கும் வராது. சரி, என்ஐஏ சோதனை எதுக்கு நடந்துச்சோ இல்லையோ, நான் இப்போ சொன்ன விளக்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். எத்தனை அடக்குமுறைகளை அண்ணன் சீமானவர்கள் தம்பி மேலே பண்ணினாலும் ஓட் பேங்க் வந்து கூடத்தான் செய்யும். வாக்காளர்கள் அதிகமாக சீமானை நம்பத்தான் செய்வாங்க அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. இந்த ரைடு பண்ணுறதுனாலையோ பிஜேபியினுடைய பி டீம் சொல்லிட்டு சீமானண்ணனை சொல்கிறதுனாலையோ வாக்காளர்கள் செதறிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அதுக்கான காரணம் நியாயமான ஒன்று இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கருத்து பெட்டியில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.